இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். இப்போ காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கூட சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கரண்டி ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 விசில் வரட்டும். இட்லி தோசைக்கெலாம் சாம்பார் நல்லாயிருக்கும். காய் போட்ட சாம்பார். சாம்பாரை இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டேன். 2 வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இது அதில் போட்டுட்டு 2 கொதி வந்ததுமே நம்ம